அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் சுக்கிரன் அப்படின்ற கிரகமும் குருன்ற கிரகமும் அல்லது குருன்னு எடுத்துக்கோமே, இப்போ குரு சுக்கிரன் இணைவை பேசுகிறதா இருந்தால் குரு உள்ள ராசியிலேயே சுக்கிரன் இருப்பது, அல்லது சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்தோ குரு இருக்கக்கூடிய ராசியிலிருந்தோ 1, 5, 9 குருவோ சுக்கிரனோ மாறி மாறி இருக்கிறது. இப்போ உங்களுக்கு குருவை மையமாக வச்சு எடுத்தோம்னா குரு உள்ள ராசியில் சுக்கிரன் இருப்பது, குரு உள்ள ராசிக்கு 5லோ 7லோ 9லோ சுக்கிரன் இருப்பது குரு சுக்கிரன் இணைவுன்னு சொல்றாங்க. இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது என்ன பலன்களை ஜாதகருக்கு வழங்குகிறது? இது எந்த ராசியில இணைஞ்சிருந்தாலும் அதே தான். இப்போ வந்து குரு மேசத்தில் இருக்குது சார், அதுக்கு 5, 9 சிம்மம் தனுசுல சுக்கிரன் இருக்குது சார், அல்லது குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்துல இருக்குது சார் அப்படின்னு என்னத்தை சொன்னாலும், அல்லது குரு ரிஷபத்தில் இருந்தால் அதுலேருந்து 5, 9, குரு மிதுனத்திலிருந்து 5, 9 எப்படி இருந்தாலும் இணைவு என்பது இணைவு தான். அப்போ குருவும் சுக்கிரனும் இணையும் பொழுது ஜாதகர் கவர்ச்சி மிகுந்த நபராக, அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த குணத்தோடு இருக்கிறார். அதுக்கப்புறமா எதிர்பாலினத்தை ஈர்த்து தன்வசமாக வைத்துக்கொண்டு எப்பயுமே இவரை சுற்றி ஒரு 4 பேர் 10 பேர் இருக்கிற மாதிரி ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா குரு சுக்கிரன் என்பது மிக முக்கியமான பிரச்சனை வந்து இவர் எதையுமே உருப்படியாக செய்ய மாட்டார். நிறைய குரு சுக்கிரன் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா படிக்கிறதுல பாதி படிப்பு, ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் பாதி ப்ராஜெக்ட், எதையாச்சும் ஒன்று ஆரம்பிப்பாங்க, அதை விட்டுட்டு அடுத்த இதை விட பெட்டராக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜம்ப் ஆகி போயிடுவாங்க. அப்போ எதையுமே நிலையில்லாத அல்லது ஒரு ஸ்டெமினா இல்லாமல் எதையாச்சும் ஒன்று பிடிக்கிறது, அது சரியாக முடிக்காமல் அடுத்ததுக்கு ஓடிடுறது, இந்த திருப்பதி வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேலை செய்யலாம் குரு சுக்கிரன் தான்.